என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகியானவள் ஒரு நல்ல செய்தியினை கொண்டு வந்து உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, என்னை நீண்ட நேரம் காக்க வைத்து விடாதே. இந்த வராகி உன்னிடம் பேச வந்ததை நீ உடனடியாக கேட்டு விடுவாயானால் இந்த தாயானவளின் வந்த வேலையும் முடிந்து விடும் அல்லவா? ஏற்கனவே காத்து கொண்டிருக்கின்ற என்னை கண்டும் காணாமல் சென்று நீ இன்னும் காக்க வைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இது அம்மாவிற்கு மனவேதனையை கொடுக்கும் அல்லவா? அந்த வேதனை என் கால்களை வலிக்கச் செய்யும் அல்லவா? அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தை, அம்மா உனக்கு அப்படி என்ன நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறாள் என்றுதானே யோசித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு விஷயம் பல முறை உனக்கு நடந்து முடிந்து விடுவது போல தோன்றியும் அது நடக்காமல் அப்படியே நின்று கொண்டிருக்கின்றது. என் பிள்ளை, நீயும் அதனால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அவ்வப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கின்றாய். முடிந்துவிட்டது, இனி எல்லாம் வெற்றிதான் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்திற்குள் மீண்டும் அந்த விஷயம் மிகப்பெரிய பிரச்சனையாக உனக்கு உருவெடுக்கின்றது. இப்படி மாறி மாறி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருப்பதனால் உனக்கு அதன் மீது இருந்த நம்பிக்கையே போய்விட்டது. ஒரு கட்டத்தில் இனி நமக்கு இது வேண்டாம் என்கின்ற நிலைக்கும் நீ வந்து விட்டாய். ஆனால் எங்கோ ஒரு பிடித்தம் இதில் இருக்கின்றது என்பதனை சில காலமாக நீ உணரத் தொடங்கி இருக்கின்றாய். அதைத்தான் அம்மா இன்று உனக்கு தெளிவாக உன் கைகளில் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பரிசு நீ கேட்ட அந்த நல்ல விஷயம்தான். என் குழந்தையே, நீ ஆசைப்பட்டதை அடைய வேண்டும் என்று ஒரு காலத்தில் நினைத்து கொண்டிருந்தாய். காலம் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தின்படி கிடைத்தால் பரவாயில்லை, கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்கின்ற மனநிலைக்கு வந்து விட்டாய். இப்பொழுது எது நடந்தாலும் அதை பற்றிய கவலையே இல்லை என்று ஓரத்தில் உட்கார்ந்து விட்டாய். இதுதான் இன்றைய வாழ்க்கையினுடைய உண்மையான யதார்த்தங்கள். எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் எளிதாக கிடைத்து விடுவதில்லை அல்லவா? உனக்கு சில நேரங்களில் அப்படி எளிதாக கிடைத்த விஷயங்களை கூட உன்னால் சரியாக அனுபவிக்க முடியாமல் போனதும் உண்மையல்லவா? சரி, இனியாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது, அதை நீ எந்த அளவிற்கு சந்தோஷத்தோடு அனுபவிக்கப் போகிறாய் என்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்லித் தருகின்றேன். என் பிள்ளையே, பல கஷ்டங்களை கடந்துவிட்ட உனக்கு இனி வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து நீ எதிர்பார்த்த நல்ல முடிவு உன் வாழ்க்கையில் உனக்கே சொந்தமானதாக கிடைத்துவிடப் போகின்றது. என் பிள்ளை, இனிமேல் இதை நினைத்து மனம் வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இருக்க போவதில்லை. எல்லாமே நீ நினைத்ததை விடவும் உனக்கு சிறப்பாக நடக்கும். இந்த தாயானவள் இத்தனை நேரமாக உனக்காக காத்திருந்து உன்னிடத்தில் பேசுகிறேன் என்றால் அதில் இருக்கின்ற ஆழமான அர்த்தம் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? தாயானவள் ஒரு விஷயத்தை தர வேண்டும் என்று உறுதியான முடிவினை எடுத்துவிட்டுத்தானே இப்பொழுது உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன். இனிமேல் எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மனதில் போட்டு குழப்பிய காலம் போதும். இனிமேல் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமான மனநிலையோடு இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கினால் போதும். என் குழந்தையே, இனி எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ உனக்குள் முதலில் நம்பத் தொடங்கிவிடு. உன்னுடைய நம்பிக்கை இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதாக நிச்சயமாக எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும். என் பிள்ளை, வேதனையின் உச்சத்தில் இருந்த பொழுது எத்தனை சோதனைகளை கடந்து இந்த வராகி என்னை சரணடைந்தாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாறுவதற்கு நான் பொறுப்பாவேன். என் பிள்ளையே,
நான் என்றுமே உன்னை வேதனையில் நிற்க வைக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. அதையும் தாண்டி உனக்கு சில வேதனைகள் வந்திருக்கிறது என்றால் அதிலிருந்துதான் நீ இத்தனை பாடங்களையும் கற்று தேர்ந்திருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்த பல நல்ல விஷயங்களில் நீ கற்றுக்கொண்ட சில கெட்ட மனிதர்களை பற்றிய பாடங்களும் உண்டு. இது இன்று உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணம். எல்லோரையும் நம்பி ஏமாந்த காலம் மாறி யாரையும் நம்பிவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்ற இந்த மனிதர்களை நம்பிவிடக்கூடாது என்பதில் என் பிள்ளை மிகவும் தெளிவாகிவிட்டாய். உன்னுடைய இந்த தெளிவு இனி உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே உனக்கு நல்லதாகவே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் உன் தாய் அல்லவா? என் பிள்ளைக்கு எது தேவை, என் பிள்ளைக்கு எது வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்தவள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை ஒவ்வொரு முறை வேதனைப்படும் பொழுதும், உன் மனது நொந்து போகும் பொழுதும் நீ அனுபவித்த அத்தனைக்கும் அம்மா உன்னோடு இருந்திருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனிமேலும் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிலையானது அல்ல என்பதனை நீ உணர்ந்து கொண்டு இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, யாரோ ஒருவர் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் உன்னை இன்று நல்ல மனிதனாக மாற்றி இருக்கின்றது. தவறான பாதையில் செல்ல நினைத்த உன்னை இவர்கள் கொடுத்த கஷ்டங்களினால் எப்படியும் இந்த வாழ்க்கையில் எதையேனும் சாதிக்க வேண்டும் என்று உன்னை நினைக்க வைத்திருக்கின்றது. இத்தனை எண்ணங்களை உனக்கு கொடுத்தவர்களுக்கு ஒரு பக்கத்தில் நன்றியும் சொல்ல வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இத்தனை நாளும் நீ அழும் பொழுதெல்லாம் நம் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லையே என்று வருந்தி இருக்கின்றாய். ஆனால் இப்பொழுதெல்லாம் நம் தாயானவள் நம்மை பார்க்கின்றாள் என்கின்ற ஒரு சிறு நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கின்றதல்லவா? நம் அம்மா நமக்கு நிச்சயமாக ஆறுதலை கொடுப்பாள் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்திருக்கின்றதல்லவா? இந்த எண்ணம் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். என் குழந்தைக்கு மனதிற்கு மிக பெரிய நிம்மதியை இவை கொடுக்கும். நானும் அதை காணத்தானே போகின்றேன். எத்தனை நாட்கள்தான் என் குழந்தை இப்படியே கஷ்டத்திலும் துன்பத்திலும் நீ துவண்டு போய் கொண்டிருப்பாய். உனக்கும் ஒரு நல்லது நிச்சயமாக நடக்கும். நீயும் இந்த கஷ்டத்திலிருந்து நிச்சயமாக மீண்டு வரத்தான் செய்வாய். என் தங்கமே, யாரோ ஒருவர் செய்த செயலுக்காக நீ நல்ல நிலை வந்து விட்டதை பற்றி மட்டுமே நினைத்து சந்தோஷப்பட வேண்டுமே தவிர, அதில் ஏதேனும் கஷ்டங்கள் வந்தால் அது உனக்கு நல்லதற்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லதை நோக்கி மட்டுமே பயணித்து கொண்டிரு. என் தங்கமே, யாரெல்லாம் உன்னை சோதித்து பார்க்க நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்று சோதனைகளுக்கு ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை எளிதான விஷயமல்ல அடுத்தவர்களை வேதனைப்படுத்துவது என்பது. அதை துணிகின்ற மனம் கொண்டவர்கள் அதன் பிறகு ஏற்படக்கூடிய அத்தனை சோதனைகளையும் தாங்குகின்ற வலிமையையும் கொண்டிருப்பார்கள். அதைத்தான் இப்பொழுது அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இனியும் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. நடப்பது எல்லாம் உனது நல்லதற்குத்தான். கஷ்டங்களை நீ மட்டும் தாங்கவில்லை, உன்னோடு சேர்ந்து இந்த வராகியும் தாங்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டு வெற்றியை நோக்கி எப்பொழுதும் சரியாக பயணித்து கொண்டிரு. அம்மா உனக்கு என்றும் நல்ல ஆறுதலை கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு. உன் நம்பிக்கை என்னிடத்தில் என்றுமே ஜெயிக்க வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.